சப்போர்ட் இன்பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடம் 1. 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல கிட்டத்தட்ட 27 பாடங்கள் இருக்கு. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் லெசன் தான் பார்க்க போறோம். நம்ம 27 லெசனுமே நம்ம முடிச்சிட்டோம். ஒவ்வொரு லெசனா வீடியோ இப்போ போட்டுட்டு இருக்கோம். இது இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள் அப்படிங்கிற லெசனுக்கான கொஸ்டின் ஆன்சர் தான். 55 வினாக்கள் இந்த ஒரு பாடத்துக்கு மட்டும் எடுத்திருக்கிறோம். அனைத்து வகையான பெட்டி செய்திகள், பாடத்துக்கு உள்ளான தகவல்கள், புக் பேக் வினாக்கள் எல்லாமே ஃபுல்லா இதுல கவர் ஆயிருக்கு. இதனுடைய பிடிஎஃப் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. எப்படி வாங்கிக்கலாங்கிற டீட்டெயில் உங்களுக்கு சொல்லுவாங்க. டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th வரைக்குமே நம்ம ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். தமிழ், சயின்ஸ், சோசியல், சைக்காலஜி மட்டும் கொடுக்குறோம். இங்கிலீஷ், மேக்ஸ் இப்போதைக்கு இல்லை. இருக்கிறத மட்டும் வேணா நீங்க வாங்கிக்கலாம். எப்படி வாங்கிக்கிறங்க டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பாறைகள் மற்றும் கோவில் சுவர்கள் மீது செதுக்கப்பட்ட வாசகங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? பாறைகள் மற்றும் கோவில் சுவர்கள் மீது செதுக்கப்பட்ட வாசகங்கள் பொறிப்புகள் என அழைக்கப்படுகின்றன. பொறிப்புகள் இடைக்கால வரலாற்றை அறிய உதவும் மிக முக்கிய தொல்லியல் சான்றுகள். இவை அரசர்களின் ஆணைகள் மற்றும் வரலாற்று நிகழ்வுகளை பதிவு செய்கின்றன. பொறிப்புகள் இடைக்கால வரலாற்றை அறிய உதவும் மிக முக்கிய தொல்லியல் சான்றுகள். இவை அரசர்களின் ஆணைகள் மற்றும் வரலாற்று நிகழ்வுகளை பதிவு செய்கின்றன. நில தானங்களை வழங்கியதை உறுதிப்படுத்தும் சட்டப்பூர்வ ஆவணம் எது? நில தானங்களை வழங்கியதை உறுதிப்படுத்தும் சட்டப்பூர்வ ஆவணம் செப்பு பட்டயங்கள். செப்பு பட்டயங்கள் நில தானங்கள் குறித்த விவரங்களை வழங்குகின்றன. இவை அரச குடும்பத்தின் வம்சாவளி மற்றும் அரசியல் வரலாற்றை அறிய உதவுகின்றன. சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? பள்ளிச்சந்தம். கோவில்களுக்கு வழங்கப்பட்ட நிலம் தேவதானம் என்றும் பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட நிலம் பிரம்மதேயம் என்றும் அழைக்கப்பட்டது. சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்டது பள்ளிச்சந்தம், கோவில்களுக்கு தேவதானம், பிராமணர்களுக்கு பிரம்மதேயம். பிராமணர் பிரம்மதேயம், அதே மாதிரி கோவில் தானம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவிற்கு வருகை தந்த மொராக்கோ நாட்டு பயணி யார்? இந்தியாவிற்கு வருகை தந்த மொராக்கோ நாட்டு பயணி இபன் பதூதா. இபன் பதூதா தனது பயண குறிப்பில் இந்தியாவின் அன்றைய பொருளாதார நிலை மற்றும் சமூக வாழ்வு குறித்து விரிவான தகவல்களை பதிவு செய்துள்ளார். இபன் பதூதா தனது பயண குறிப்பில் இந்தியாவின் அன்றைய பொருளாதார நிலை மற்றும் சமூக வாழ்வு குறித்து விரிவான தகவல்களை பதிவு செய்துள்ளார். ஒரு ஜிட்டால் நாணயம் எத்தனை வெள்ளி குன்றி மணிகளை கொண்டிருந்தது? ஒரு ஜிட்டல் நாணயம் எத்தனை வெள்ளினா 3.6. இடைக்கால பொருளாதார வரலாற்றை அறிய நாணயங்கள் மிக முக்கிய ஆதாரமாகும். உலோகங்களின் கலவை பேரரசின் பொருளாதார நிலை குறித்த தகவல்களை தருகிறது. குமார கம்பனரின் மதுரை படையெடுப்பை விவரிக்கும் நூல் எது? குமார கம்பனரின் மதுரை படையெடுப்பை விவரிக்கும் நூல் மதுரா விஜயம். மதுரா விஜயம் என்ற நூலை எழுதியவர் கங்காதேவி. இது இக்காலகட்டத்தின் அரசியல் சூழலை விவரிக்கும் முக்கியமான வரலாற்று இலக்கியமாகும். மதுரா விஜயம் என்ற நூலை எழுதியவர் கங்காதேவி. இது இக்காலகட்டத்தின் அரசியல் சூழலை விவரிக்கும் முக்கியமான வரலாற்று இலக்கியமாகும். இடைக்கால கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு எது? இடைக்கால கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அரண்மனைகள், கல்லறைகள், மேற்கண்ட அனைத்தும். இடைக்கால நினைவு சின்னங்கள், கோட்டைகள், கல்லறைகள், அரண்மனைகள், இல்ல கோட்டையும் சேர்ந்து வரும். அக்கால கட்டடக்கலையின் நுணுக்கங்களையும் அரசர்களின் செல்வ செழிப்பையும் வெளிப்படுத்துகின்றன. தொடக்க இடைக்கால இந்திய வரலாற்றின் காலப்பகுதி எது? தொடக்க இடைக்கால 700 கிபி 700 முதல் 1200 வரை. தொடக்க இடைக்கால இந்திய வரலாற்றின் காலப்பகுதி 700 முதல் 1200 வரை. கிபி 700 முதல் 1200 வரை இடைக்காலம் என்றும் 1200 முதல் 1700 வரை பின் இடைக்காலம் என்றும் வகைப்படுத்தப்படுகிறது. தாரிக் இ பரோசாகி என்ற நூலை எழுதியவர் யார்? தாரிக் இ பரோசாகி என்ற நூலை எழுதியவர் ஜியாவுதீன் பரணி. ஜியாவுதீன் பரணி இக்காலகட்டத்தின் அரசியல் மற்றும் சமூக நிலை குறித்த விரிவான தகவல்களை இந்த நூல் வழங்குகிறது.
இக்காலகட்டத்தின் அரசியல் மற்றும் சமூக நிலை குறித்த விரிவான தகவல்களை இந்த நூல் வழங்குகிறது. பாண்டிய நாட்டிற்கு வருகை புரிந்த வெனிஸ் நகர பயணி யார்? பாண்டிய நாட்டிற்கு வருகை புரிந்த வெனிஸ் நகர பயணி மார்க்கோ போலோ. மார்க்கோ போலோ 13ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பாண்டிய நாட்டிற்கு வருகை புரிந்தார். அவர் பாண்டிய நாட்டின் செல்வ செழிப்பை புகழ்ந்துள்ளார். மார்க்கோ போலோ 13ஆம் நூற்றாண்டில் இறுதியில் பாண்டிய நாட்டிற்கு வருகை புரிந்தார். அவர் பாண்டிய நாட்டின் செல்வ செழிப்பை புகழ்ந்துள்ளார். அப்போ பாண்டிய நாட்டுக்கு வருகை புரிந்த வெனிஸ் நகர பயணி மார்க்கோ போலோ. தாஜ்மஹாலை விட பழையது என்று கருதப்படும் மத்திய பிரதேசத்தில் உள்ள கோவில் எது? தாஜ்மஹாலை விட பழையது என்று கருதப்படும் மத்திய பிரதேசத்தில் உள்ள கோவில் கஜுராஹோ. கஜுராஹோ கோவில்கள் சண்டேல அரசர்களால் கட்டப்பட்டன. இவை மிகச்சிறந்த கலை படைப்புகளாக கருதப்படுகின்றன. கஜுராஹோ கோவில்கள் சண்டேல அரசர்களால் கட்டப்பட்டது. அலாவுதீன் கில்ஜியின் படையெடுப்புகளை விவரிக்கும் நூல் எது? அலாவுதீன் கில்ஜியின் படையெடுப்புகளை விவரிக்கும் நூல் தாரிக்-இ-அலா. அமீர் குஸ்ரு எழுதிய இந்த நூல் அக்காலகட்டத்தின் அரசியல் வரலாற்றை அறிய உதவும் மிக முக்கியமான இலக்கிய சான்றாகும். அமீர் குஸ்ரு தான் தாரிக்-இ-அலா எழுதியிருக்காரு. இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்களை 2 வகையாக பிரிக்கலாம். தொல்லியல் சான்றுகள் மற்றும் இலக்கிய சான்றுகள் என 2 வகைப்படும். அடிமை வம்சத்தின் ஆட்சி கால நிகழ்வுகளை பதிவு செய்த நூல் எது? அடிமை வம்சத்தின் ஆட்சி கால நிகழ்வுகளை பதிவு செய்த நூல் தபாகத்-இ-நசிரி. தபாகத்-இ-நசிரி. மின்ஹஜ் உஸ் சிராஜ் எழுதிய இந்த நூல் சுல்தான் நஸ்ருதீன் மாமுது காலத்தில் எழுதப்பட்டது. மின்ஹஜ் உஸ் சிராஜ் எழுதிய இந்த நூல் எது? தபாகத்-இ-நசிரி. சுல்தான் நஸ்ருதீன் மாமுது காலத்தில் எழுதப்பட்டது. டெல்லியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த சுல்தான்கள் பற்றிய தகவல்களை தரும் நூல் எது? டெல்லியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த சுல்தான்கள் பற்றிய தகவல்களை தரும் நூல் ஜாமி உல் ஹிகாயத். இப்னு உல் அசீர் என்பவரால் தொகுக்கப்பட்ட இந்த நூல் டெல்லி சுல்தான்கள் பற்றிய சுவாரஸ்யமான செய்திகளை தருகிறது. ஜாமி உல் ஹிகாயத் இப்னு உல் அசீர் என்பவரால் தொகுக்கப்பட்ட இந்த நூல் டெல்லி சுல்தான்கள் பற்றிய சுவாரஸ்யமான செய்திகளை தருகிறது. துருக்கிய ஆட்சியாளர் முகமது கோரி தனது தங்க நாணயத்தில் யாரின் உருவத்தை பொறித்தார்? துருக்கிய ஆட்சியாளர் முகமது கோரி லக்ஷ்மி உருவத்தை பொறித்தார். இது ஆட்சியாளரின் மத சகிப்புத்தன்மையையும் உள்ளூர் கலாச்சாரத்துடன் அவர்கள் இணைந்திருந்ததையும் உணர்த்துகிறது. இடைக்கால இந்தியாவின் கட்டப்பட்ட மிக உயரிய கோபுரம் எது? இடைக்கால இந்தியாவில் கட்டப்பட்ட மிக உயரிய கோபுரம் குதுப் மினார். இடைக்கால இந்தியாவில் கட்டப்பட்ட மிக உயரிய கோபுரம் குதுப் மினார். குத்புதீன் ஐபக்கினால் தொடங்கப்பட்டு இல்துமிஷால் கட்டி முடிக்கப்பட்ட இது இடைக்கால இஸ்லாமிய கட்டடக்கலையின் சின்னமாக திகழ்கிறது. குத்புதீன் ஐபக்கினால தொடங்கப்பட்டிருக்கு கட்டுறதுக்கு, ஆனா இதை கட்டி முடிச்சது இல்துமிஷ் தான். தில்வாரா சமண கோவில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? தில்வாரா சமண கோவில் ராஜஸ்தான்ல அமைந்திருக்கு. ராஜாக்கு தில் இருக்கு, அதனாலதான் கட்டினார் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மவுண்ட் அபுவில் அமைந்துள்ள இக்கோவில் மிக நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகளுக்கு பெயர் பெற்றது. மவுண்ட் அபுவில் அமைந்துள்ள இந்த கோவில் மிக நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகளுக்கு பெயர் பெற்றது. கோனார் சூரியன் கோவில் அமைந்துள்ள மாநிலம்? கோனார் பாத்தீங்க அப்படின்னா ஒடிசா. கோடு பார்த்தோன்னா நேராவே இருக்காது, கோணையா ஒடிஞ்சு இருக்கும். அப்ப கோனார் கோவில் ஒடிசா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 13ஆம் நூற்றாண்டில் கங்க வம்சத்தை சேர்ந்த நரசிம்ம தேவனால் கட்டப்பட்டது. இது 13ஆம் நூற்றாண்டில் கங்க வம்சத்தை சேர்ந்த நரசிம்ம தேவனால் கட்டப்பட்டது. இடைக்கால இலக்கியங்களில் சுயசரிதைகள் எவற்றை உள்ளடக்கியவை? இடைக்கால இலக்கியங்களில் சுயசரிதைகள் அரசருடைய குறிப்புகளை உள்ளடக்கியது. பாபர் நாமா, ஜஹாங்கீர் நாமா போன்றவை அரசர்கள் தங்களை பற்றி தாங்களே எழுதிய சுயசரிதைகள் ஆகும். பாபர் நாமா, ஜஹாங்கீர் நாமா போன்றவை அரசர்கள் தங்களை பற்றி தாங்களே எழுதிய சுயசரிதை. வரலாற்று ஆசிரியர்கள் தங்களின் நூல்களை எழுத பயன்படுத்திய முக்கிய மொழிகள் எவை? வரலாற்று ஆசிரியர்கள் தங்களின் நூல்களை எழுத பயன்படுத்திய முக்கிய மொழிகள் பாரசீகம், அரபு.
டெல்லி சுல்தான்கள் மற்றும் முகலாயர் காலத்தில் பாரசீக மொழி அரசவை மொழியாக இருந்ததால் பெரும்பாலான வரலாற்று நூல்கள் பாரசீக மொழியில் எழுதப்பட்டன. டெல்லி சுல்தான்கள் மற்றும் முகலாயர் காலத்தில் பாரசீக மொழி அரசவை மொழியாக இருந்ததால் பெரும்பாலான வரலாற்று நூல்கள் பாரசீக மொழியில் எழுதப்பட்டன. இடைக்கால தமிழக வரலாறு குறித்த தகவல்களை வழங்கும் முக்கிய ஆதாரம் எது? இடைக்கால தமிழக வரலாறு குறித்த தகவல்களை வழங்கும் முக்கிய ஆதாரம் மேற்கண்ட அனைத்தும். வெளிநாட்டு பயணிகளின் குறிப்புகள், கோவில்களில் உள்ள கல்வெட்டுக்கள், செப்பு பட்டயங்கள், இவை அனைத்தும். கோவில்கள் என்பவை வெறும் வழிபாட்டு தலங்கள் மட்டுமல்ல, அவை அன்றைய சமூக, அரசியல் மற்றும் பொருளாதார மையங்களாகவும் திகழ்ந்தன. இடைக்கால இந்திய வரலாற்றின் பின் இடைக்கால காலம் எது? 1200 முதல் 1700 வரை. பின் இடைக்கால காலம் 1200 முதல் 1700 வரை. இக்காலகட்டம் டெல்லி சுல்தானியம் மற்றும் முகலாய பேரரசின் எழுச்சியையும் வீழ்ச்சியையும் உள்ளடக்கியது. இந்த காலகட்டம் 1200 to 1700 டெல்லி சுல்தானியம் மற்றும் முகலாய பேரரசின் எழுச்சியையும் வீழ்ச்சியையும் உள்ளடக்கியது. இடைக்கால கட்டடக்கலையில் பயன்படுத்தப்பட்ட புதிய தொழில்நுட்பம் எது? இடைக்கால கட்டடக்கலையில் பயன்படுத்தப்பட்ட புதிய தொழில்நுட்பம் வளைவுகள் மற்றும் குவி மாடங்கள். இது மத்திய ஆசியாவிலிருந்து இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு முக்கிய கட்டடக்கலை நுட்பமாகும். வரலாற்று ஆதாரங்கள் இல்லாத காலத்தை எவ்வாறு அழைப்பர்? வரலாற்று ஆதாரங்கள் இல்லாத காலத்தை வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்று அழைக்கப்படுகிறது. எழுத்து ஆதாரங்கள் கிடைக்க பெறாத காலத்தை வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் வகைப்படுத்துகின்றனர். எழுத்து ஆதாரங்கள் கிடைக்க பெறாத காலத்தை வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் வகைப்படுத்துகின்றனர். கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலம் தேவதானம். முன்னாடியே சொன்னோம். தேவதானம் என்பது கோவில்களுக்கு வழங்கப்பட்ட நிலமாகும். இது சமூக மற்றும் பொருளாதார வாழ்வில் கோவில்களின் முக்கியத்துவத்தை காட்டுகிறது. பிராமணர் அல்லாத உடைமையாளர்களின் நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? இது பிரம்மதேயம்ங்கிறது பிராமணர்களுக்கு கொடுத்தது. அப்ப பிராமணர் அல்லாத உடைமையாளர்களின் நிலங்கள் பாத்தீங்க அப்படின்னா வேளாண் வகை. வேளாண் வகை என்பது பிராமணர்கள் அல்லாத நில உரிமையாளர்களுக்கு சொந்தமான நிலமாகும். இது இடைக்கால நில குத்தகை முறையை விளக்குகிறது. டெல்லி சுல்தான்களின் தொடக்க கால வரலாற்றை அறிய உதவும் நூல் எது? டெல்லி சுல்தான்களின் தொடக்க கால வரலாற்றை அறிய உதவும் நூல் தாஜ் உல் மா அசீர். தாஜ் உல் மா அசீர். இது முஸ்லிம்களை பத்தி வர்றதுனால கண்டிப்பா அந்த நூல்கள் பெயர்லாம் கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். திரும்ப திரும்ப படிங்க, அப்பதான் மெமரி ஆகும். ஹசன் நிஜாமி என்பவரால் எழுதப்பட்ட இந்த நூல் டெல்லி சுல்தானகத்தின் ஆரம்ப கால நிகழ்வுகளை விவரிக்கிறது. தாஜ் உல் மா அசீர் அப்படிங்கிறது டெல்லி சுல்தான்களின் தொடக்க கால வரலாற்றை பற்றி அறிய உதவக்கூடிய ஒரு நூல். ஹசன் நிஜாமி என்பவரால் தான் இந்த நூல் எழுதப்பட்டிருக்கு. வரலாற்று ஆசிரியர்கள் பாரசீகம் மற்றும் அரபு மொழிகளை பயன்படுத்தி எதை பதிவு செய்தனர்? வரலாற்று ஆசிரியர்கள் பாரசீகம் மற்றும் அரபு மொழிகளை பயன்படுத்தி எதை பதிவு செய்தனர்? அரசியல் வரலாறுகளை. இடைக்காலத்தில் அரசவை மொழிகளாக இருந்த பாரசீகம் மற்றும் அரபு மொழிகள் அரசியல் நிகழ்வுகளை துல்லியமாக பதிவு செய்ய பயன்படுத்தப்பட்டன. முகலாய பேரரசர் ஷாஜஹானின் ஆட்சியை விவரிக்கும் பாதுஷா நாமா என்ற நூலை எழுதியவர் யார்? முகலாய பேரரசர் ஷாஜஹானின் ஆட்சியை விவரிக்கும் பாதுஷா நாமா என்ற நூலை எழுதியவர் அப்துல் ஹமீது லகோரி. அப்துல் ஹமீது லகோரி. இது முகலாயர்களின் நிர்வாகம், கட்டிடக்கலை மற்றும் ஷாஜகானின் சாதனைகளை விவரிக்கும் ஒரு சிறந்த வரலாற்று ஆவணமாகும். இது முகலாயர்களின் நிர்வாகம், கட்டிடக்கலை மற்றும் ஷாஜகானின் சாதனைகளை விவரிக்கும் ஒரு சிறந்த வரலாற்று நூல். இந்தியாவிற்கு வருகை தந்த புகழ்பெற்ற அறிஞர் அல்பரூனி எழுதிய நூல் எது? இந்தியாவிற்கு வருகை தந்த புகழ்பெற்ற அறிஞர் அல்பரூனி தாரிக் இ ஹிந்த். அல்பரூனி இந்தியாவின் சமூக மற்றும் கலாச்சாரம் குறித்து மிக விரிவான ஆய்வுகளை தனது நூலில் பதிவு செய்துள்ளார். இது இடைக்கால வரலாற்றை அறிய உதவும் மிக முக்கியமான இலக்கிய சான்றாகும். அல்பரூனி இந்தியாவின் சமூக மற்றும்
கலாச்சாரம் குறித்து மிக விரிவான ஆய்வுகளை தனது நூலில் பதிவு செய்துள்ளார். இது இடைக்கால வரலாற்றை அறிய உதவும் மிக முக்கியமான இலக்கிய சான்று. பொறிப்புகள், நினைவு சின்னங்கள் மற்றும் நாணயங்கள் ஆகியவை வரலாற்று ஆசிரியர்களால் எவ்விதமாக வகைப்படுத்தப்படுகின்றன? பொறிப்புகள், நினைவு சின்னங்கள் மற்றும் நாணயங்கள் இது முதன்மை சான்றுகள்னு சொல்றாங்க. ஒரு வரலாற்று நிகழ்வு நடந்த காலத்திலேயே நேரடியான ஆதாரங்களாக கிடைப்பவை முதன்மை சான்றுகள் என அழைக்கப்படுகின்றன. கொடுக்கப்பட்டவற்றில் தொல்லியல் சான்று அல்லாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். கொடுக்கப்பட்டவற்றில் தொல்லியல் சான்று அல்லாத ஒன்று. பயண குறிப்புகள். இதுல பொறிப்புகள், நாணயங்கள் மற்றும் நினைவு சின்னங்கள் தொல்லியல் சான்றுகள் ஆகும். பயண குறிப்பு என்பது இலக்கிய சான்றுகள் பிரிவில் வரும். பயண குறிப்பு இலக்கிய வகை, அந்த சான்று பிரிவுல தான் வரும். சோழர் காலத்து சமூக மற்றும் வாழ்க்கை முறையை அறிய உதவும் 12ஆம் நூற்றாண்டு இலக்கியம் எது? சோழர் காலத்து சமூக மற்றும் வாழ்க்கை முறையை அறிய உதவும் 12ஆம் நூற்றாண்டு இலக்கியம் பெரிய புராணம். சேக்கிலாரால் இயற்றப்பட்ட பெரிய புராணம் பக்தி இலக்கியமாக மட்டுமன்றி சோழர் காலத்து வரலாற்றை அறிந்து கொள்ள உதவும் முக்கிய இலக்கிய ஆவணமாகவும் விளங்குகிறது. சேக்கிலாரால் இயற்றப்பட்ட பெரிய புராணம் பக்தி இலக்கியமாக மட்டுமன்றி சோழர் காலத்து வரலாற்றை அறிந்து கொள்ள உதவும் முக்கிய இலக்கிய ஆவணமாகும். பொறுத்துக. விருப்பாட்சா. விருப்பாட்சா பாத்தீங்க அப்படின்னா ஹம்பி. தில் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண, ராஜாவா இரு அப்படின்னு சொன்னோமா, ஞாபகம் வச்சுக்க சொன்னோமா. அப்போ விருப்பம் இருந்தா ஹம்புல, நமக்கு ஒருத்தர் மேல விருப்பம் தான் அவங்க கிட்ட நம்ம ஹம்புலா நடந்துப்போம். அப்போ விருப்பாட்சா ஹம்பி. தில் இருந்தாதான் ராஜாவா இருக்க முடியும். கோணையா இருக்கு ஒடிஞ்சு கோடு, அப்போ கோனார் ஒடிசா. கஜுராஹோ கோவில் மத்திய பிரதேசம். இவை இடைக்கால இந்திய கட்டடக்கலை மற்றும் கலை பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் மிக முக்கியமான இடங்களாகும். ஷார்ட்கட் ஒரு சில விஷயங்கள் சொல்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்படியே ரிவைஸ் பண்ணுங்க. அடுத்து ரிக்லா. ரிக்லா அப்படின்னா இபன் பதுதா. ரிக்லா எழுது இபன் பதுதா. பாபர் நாமா பாபர் எழுதினாரு. அடுத்து ஐனி அக்பரி அபுல் பாசல். ரிக்லா என்பது மொராக்கோ நாட்டு பயணியான இபன் பதுதாவின் பயண நூலாகும். ரிக்லா அப்படிங்கிறது இபன் பதுதா எழுதின ஒரு பயண நூல். இது இடைக்கால இந்தியாவின் பல சுவாரஸ்யமான செய்திகளை தருகிறது. முகமது பின் துக்ளக் தனது தலைநகரை டெல்லியிலிருந்து எங்கு மாற்றினார்? தௌலதாபாத். முகமது பின் துக்ளக் தனது தலைநகரை டெல்லியிலிருந்து தௌலதாபாத்திற்கு மாற்றினார். நிர்வாக வசதிக்காகவும் பேரரசின் மைய பகுதியில் தலைநகரம் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் முகமது பின் துக்ளக் தலைநகரை மாற்றினார். காஷ்மீரின் வரலாற்றை தெரிவிக்கும் ராஜ தரங்கினி என்ற புகழ்பெற்ற நூலை எழுதியவர் யார்? காஷ்மீரின் வரலாற்றை தெரிவிக்கும் ராஜ தரங்கினி என்ற புகழ்பெற்ற நூலை எழுதியவர் கல்ஹனர். 12ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட இந்நூல் காஷ்மீர் மன்னர்களின் வரலாற்றை விரிவாக எடுத்துரைக்கும் மிக முக்கியமான இலக்கிய சான்றாகும். அப்போ ராஜ தரங்கினி எழுதினது கல்ஹனர். இது யாருடைய வரலாற்று சொல்லுது? காஷ்மீருடைய வரலாற்று. கிபி 1420 விஜயநகர பேரரசுக்கு வருகை தந்த இத்தாலிய பயணி யார்? இத்தாலிய பயணி பாத்தீங்க அப்படின்னா நிக்கோலா கோண்டி. இத்தாலிய பயணியான நிக்கோலோ கோண்டி விஜயநகர ஆட்சியின் சிறப்புகளை தனது குறிப்புகளில் பதிவு செய்துள்ளார். இத்தாலிய பயணியான நிக்கோலோ கோண்டி விஜயநகர ஆட்சியின் சிறப்புகளை தனது குறிப்புகளில் பதிவு செய்துள்ளார். கடந்த காலத்தை மறுகட்டமைப்பு செய்ய உதவும் பதிவுகள் அல்லது ஆதாரங்களை எவ்வாறு அழைப்பர்? வரலாற்று சான்றுகள். ஒரு நாட்டின் அல்லது மக்களின் கடந்த கால நிகழ்வுகளை முறையாக பதிவு செய்து ஆய்வு செய்வதற்கு இவை அடிப்படையாக உள்ளன. பேரரசர் அவுரங்கசீப்பின் அரசவை அறிஞர் யார்? பேரரசர் அவுரங்கசீப்பின் அரசவை அறிஞர் காக்பிகான். காக்பிகான் முகலாய வரலாற்றை, குறிப்பாக அவுரங்கசீப்பின் ஆட்சி காலத்தை அறிய உதவும் மிக முக்கிய வரலாற்று ஆசிரியர் ஆவார். காக்பிகான் அவுரங்கசீப்பினுடைய அரசவை அறிஞர். அடுத்து பக்தி இலக்கியம் மற்றும் ஆசிரியர்கள். பெரிய புராணம் பாத்தீங்க அப்படின்னா சேக்கிலார். திருவாசகம். திரு பாத்தீங்க அப்படின்னா திரு யாரு? மாணிக்க வாசகர். திருமா ஞாபகம் வச்சுக்கோங்க, திருமாணிக்கம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. திருவாசகம் திருமாணிக்கம் அப்படிங்கிற மாதிரி மாணிக்க வாசகர். தேவாரம் நம்பி தேவனை தான் நம்புவோம்
நம்பியாண்டார் நம்பி, தேவாரம், தேவனை தான் நம்புவோம். அப்ப தேவாரம், நம்பியாண்டார் நம்பி. பக்தி இலக்கியங்கள் சோழர் காலத்தின் சமய மற்றும் சமூக நிலையை அறிந்து கொள்ள உதவும் முக்கிய சான்றுகளாகும். எந்த காலத்தை பக்தி இலக்கியங்களின் பொற்காலம் என்று அழைக்கலாம்? எந்த காலத்தை பக்தி இலக்கியங்களின் பொற்காலம் என அழைக்கலாம்னா சோழர்கள் காலம். சோழ மன்னர்களின் ஆதரவோடு பக்தி இலக்கியங்கள் பெரும் வளர்ச்சி அடைந்ததால் அக்காலம் இலக்கிய வரலாற்றில் முக்கியத்துவம் பெறுகிறது. கூற்று மற்றும் காரணத்தை ஆராய்க. தாமிர பட்டயங்கள் அரசு ஆணைகளையும் அரசவை நிகழ்வுகளையும் பதிவு செய்ய பயன்படுத்தப்பட்டன. தாமிர பட்டயங்கள் அரசு ஆணைகளையும் அரசவை நிகழ்வுகளையும் பதிவு செய்ய பயன்படுத்தப்பட்டன. கிபி 1522 டோமிங்கோ பயஸ் என்ற போர்ச்சுகீசிய பயணி சோழ பேரரசுக்கு வருகை புரிந்தார். இதுல கூற்று 1 மட்டும் சரி, கூற்று 2 தவறு. டோமிங்கோ பயஸ் கிபி 1522 விஜயநகர பேரரசுக்கு தான் வருகை புரிஞ்சிருக்காரு. விஜயநகர பேரரசு கிருஷ்ணதேவராயர் காலம், ஓகேங்களா? அவர் சோழ பேரரசுக்கு வரல. அப்போ ஃபர்ஸ்ட் மட்டும்தான் சரி. தாமிர பட்டயங்கள் அரசு ஆணைகள் அரசவை நிகழ்வுகள் பதிவு செய்ய பயன்படுத்தப்பட்டன. எந்த கல்வெட்டு ஒரு பிரம்மதேய கிராமத்தின் நிர்வாகம் மற்றும் தேர்தல் முறை குறித்து விவரிக்கிறது? உத்தரமேரூர் கல்வெட்டு. சோழர் காலத்திய கிராம ஆட்சி மற்றும் குடவோலை முறை குறித்த தெளிவான ஆதாரங்களை உத்தரமேரூர் கல்வெட்டுக்கள் வழங்குகின்றன. ரிக்லா என்பது எந்த மொழிச்சொல்? அரபியம். ரிக்லா என்பது அரபு மொழிச்சொல். இது பயணம் என்று பொருள்படும். மொராக்கோ நாட்டு பயணியான இபன் பதூதாவின் பயண நூலின் பெயர் தான் இந்த ரிக்லா. ரிக்லா என்பது அரபு மொழிச்சொல். இது பயணம் என்று பொருள்படும். மொராக்கோ நாட்டு பயணியான இபன் பதூதாவின் பயண நூலின் பெயர் இதுவாகும். கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே சரி. இடைக்கால இந்திய வரலாற்றை அறிய இலக்கிய சான்றுகள் பயன்படுத்தப்படுகின்றன. இடைக்கால இந்திய வரலாற்றை அறிய இலக்கிய சான்றுகள் பயன்படுகின்றன. நாணயங்கள் தொல்லியல் சான்றுகளின் கீழ் வருகின்றன. நாணயங்கள் தொல்லியல் சான்றுகளின் கீழ் வருகின்றன. இலக்கிய சான்றுகள் எழுத்து வடிவ நிகழ்வுகளையும் தொல்லியல் சான்றுகள் நாணயங்கள் பொருளாதார மற்றும் ஆட்சியாளர் குறித்த நேரடி ஆதாரங்களையும் வழங்குவதால் இலக்கிய சான்றுகள் எழுத்து வடிவ நிகழ்வுகளையும் தொல்லியல் சான்றுகள் நாணயங்கள் பொருளாதார ஆட்சியாளர் குறித்த நேரடி ஆதாரங்களையும் வழங்குவதால் இவை இரண்டும் வரலாற்று ஆய்வுக்கு இன்றியமையாதவை. கீழ்வருவனவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை? பாருங்க. பெரிய புராணத்தை இயற்றியவர் சேக்கிலார். நம்பியாண்டார் நம்பி திருமுறைகளை தொகுத்தவர். வரலாற்று ஆதாரங்களை சரியாக அடையாளம் காண ஆசிரியர்களின் பெயர்களை அறிவது அவசியம். பெரிய புராணம் அப்படிங்கிறது தப்பு. ஏன்னா பெரிய புராணத்தை நம்பியாண்டார் நம்பி கிடையாது, தேவாரம் தான் நம்பியாண்டார் நம்பி நம்ம சொன்னோம். பெரிய புராணம் பாத்தீங்கன்னா சேக்கிலார். இடைக்கால இந்திய வரலாறு எதிலிருந்து தொடங்குகிறது? இடைக்கால இந்திய வரலாறு தொடக்க இடைக்காலத்திலிருந்து தொடங்குகிறது. வரலாற்று ஆசிரியர்கள் இடைக்காலத்தை கிபி 700 முதல் 1200 வரை உள்ள தொடக்க இடைக்காலம் மற்றும் 1200 முதல் 1700 வரை உள்ள பின் இடைக்காலம் என இரண்டாக பிரிக்கின்றனர். இடைக்கால கட்டிடக்கலையில் வளைவுகள் மற்றும் குவி மாடங்கள் எத்தகைய செல்வாக்கை கொண்டிருந்தன? இடைக்கால கட்டிடக்கலையில் வளைவுகள் மற்றும் குவி மாடங்கள் எத்தகைய செல்வாக்கை கொண்டிருந்தன? மத்திய ஆசிய கட்டடக்கலை. வளைவுகள் மற்றும் குவி மாடங்கள் மத்திய ஆசியாவிலிருந்து அறிமுகமான கட்டடக்கலை நுட்பங்கள். இவை இந்திய தூண் மற்றும் உத்திர கட்டடக்கலையோடு இணைந்து புதிய இந்தோ இஸ்லாமிய கட்டடக்கலை பாணியை உருவாக்கியது. வளைவுகள் மற்றும் குவி மாடங்கள் மத்திய ஆசியாவிலிருந்து அறிமுகமான கட்டடக்கலை நுட்பங்கள். இவை இந்திய தூண் மற்றும் உத்திர கட்டடக்கலையோடு இணைந்து புதிய இந்தோ இஸ்லாமிய கட்டடக்கலை பாணியை உருவாக்கியது. தாரிக் இ பரோஸ் சாஹி நூலின் ஆசிரியர் யார்? தாரிக் இ பரோஸ் சாஹி நூலின் ஆசிரியர் ஜியாவுதீன் பரணி. ஜியாவுதீன் பரணி. ஜியாவுதீன் பரணி எழுதிய இந்த நூல் டெல்லி சுல்தான்களின் நிர்வாகம், அரசியல் மற்றும் சமூக சூழலை மிக விரிவாக எடுத்துரைக்கும் மிக முக்கியமான இலக்கிய சான்றாகும். திருவாலங்காடு செப்பேடுகள் எந்த அரசரின் காலத்தை சேர்ந்தவை? முதலாம் ராஜேந்திர சோழன். திருவாலங்காடு செப்பேடுகள் முதலாம் ராஜேந்திர சோழனுடைய காலத்தை சேர்ந்தவை. திருவாலங்காடு செப்பேடுகள் சோழர் காலத்து அரச வம்சாவளி, அரசியல் மற்றும் நிலக்கொடைகள் குறித்த மிக முக்கியமான தொல்லியல் சான்றாகும். இவை முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தை சேர்ந்தவை. அடுத்து
மதுரா விஜயம், அமுக்க மால்யதா ஆகிய இலக்கியங்கள் எந்த பேரரசுடன் தொடர்புடையவை? மதுரா விஜயம், அமுக்த மால்யுதா என்ற ஆகிய இலக்கியங்கள் பாத்தீங்கன்னா விஜயநகர பேரரசோட தொடர்புடையது. மதுரா விஜயம் கங்காதேவி எழுதியது மற்றும் அமுக்கா மால்யுதா பாத்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர் எழுதியது. இந்த இலக்கியங்கள் விஜயநகர பேரரசின் சமூக அரசியல் வரலாற்றை அறிய உதவும் முக்கிய இலக்கிய சான்றாகும். இஸ்லாமுக்கு முந்தைய காலம் குறித்து அறிய உதவும் ஒரே சான்று இஸ்லாமுக்கு முந்தைய காலம் குறித்து அறிய உதவும் ஒரே சான்று ராஜதரங்கிணி. கல்கனர் எழுதிய ராஜதரங்கிணி நூல் இடைக்காலத்திற்கு முந்தைய காஷ்மீர் வரலாற்றை பதிவு செய்துள்ள மிக முக்கியமான இலக்கிய சான்று. இல்துமிஷ் அறிமுகம் செய்த நாணயங்கள் டேஸ் எனப்படும். இல்துமிஷ் அறிமுகம் செய்த நாணயங்கள் டங்கா. இல்துமிஷ் டங்கா வெள்ளி நாணயம் மற்றும் ஜிட்டல் செப்பு நாணயம் ஆகிய 2 வகை நாணயங்களை அறிமுகம் செய்தார். இதில் டங்கா முதன்மையானதாக கருதப்படுகிறது. இல்துமிஷ் டங்கா அப்படிங்கிறது வெள்ளி நாணயம், ஜிட்டல் அப்படிங்கிறது செப்பு நாணயம் ஆகிய 2 வகை நாணயங்களை அறிமுகம் செய்தார். இதுல டங்கா அப்படிங்கறதா முதன்மையானதா கருதப்படுது. இதோட இந்த லெசன்ல 55 வினாக்கள் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இதனுடைய பிடிஎஃப் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இது எப்படி வாங்கிக்கலாங்கிற டீட்டெயில் சொல்லுவாங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே போல வேற என்னெல்லாம் வேணும் அப்படிங்கறதையும் சொல்லுங்க. அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.